இப்ப புதன் வக்ரமா இருக்கு. அது கூட இன்னொரு கிரக இணைவு. ஏதோ ஒரு கிரகம் இருக்கு. ஆனா அது வக்ரம் இல்ல. ஆனா இது அதற்கு கூட இணைந்திருக்குங்கும்போது, பாதிப்புகள் எப்படி அது இருக்கும்? கூட இருக்கக்கூடிய கிரகத்துக்கு வந்து ஒரு நார்மல் தன்மை இல்லாம நிலைய கொடுக்கும். புதன் வக்ரமா இருக்கு. கூடவே சூரியன் இருக்குன்னு எடுத்துப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்ப இந்த அப்பா கூட வந்து இவர் பயணிக்க முடியாது. அப்பா சொல்ற விஷயங்கள் எல்லாம் இவருக்கு கோவமா வரும். அப்பாவும் இவங்களும் ஆளுக்கு ஒரு திசையில இருப்பாங்க. அப்பாவுக்கு மேபி ஒரு இன்னொரு லைஃப் கூட இருந்திருக்கலாம். சீக்ரெட் லைஃப் இருந்திருக்கலாம். பேர் வந்து புதாதித்யம். நல்ல ஜீனியஸா இருப்பாங்க. அங்கீகாரம் கிடைக்கல. அரசு பணியில ஒர்க் பண்ணணுன்றதுக்காக நான் அவ்வளோ மெனக்கிடுறேன். பட் எல்லா இடத்துலயுமே நான் முதன்மைத்துவமா இருக்கேன். ஆனா எனக்கான ஒரு பேர், புகழ் அப்படிங்கிறது அந்த அங்கீகாரத்த நான் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறேன். ஸோ இந்த மாரியான ஒரு தன்மைய குடுத்துரும். அப்பா வந்து ரொம்ப இளமைவாதியா இருப்பாரு. பையன் வந்து என்னமோ ரொம்ப ஜீனியஸா மட்டுமே இருப்பாரு. இவர் வந்து நல்ல யூத்தா, நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஆள் தோரணையா பேசுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ச ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பேசுவாரு, செய்வாரு, ஜாலியா இருப்பாரு. நான் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எனக்கு 4 பேர் கிடையாதுங்க. இவர் பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில வாக்கிங் போம்போது அத்தன ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டுட்டு சுத்துறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, என் வயசு பசங்க. அதே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் தலைவலி பிரச்சனை. நரம்பு தொடர்பு கண்டிப்பா. இப்ப நம்ம சூரியன், புதன் சொன்னோம் பார்த்தீங்களா? அப்பாவுக்கு வந்து நரம்பு தொடர்பான விஷயங்கள்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். விரல்கள்லாம் அடிபடக்கூடிய நிலைகள் இருக்கும். இதெல்லாம் நம்ம சொல்லலாம்.